நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஜூலை 29 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று கொடுத்துள்ள வசனம் யோசுவா 8:4. அவர்களுக்கு கட்டளையிட்டதாவது, நீங்கள் பட்டணத்தின் பின்னாலே பதிவிருக்க வேண்டும். பட்டணத்திற்கு வெகு தூரமாய் போகாமல் எல்லோரும் ஆயத்தமாயிருங்கள். 5வது வசனம், நானும் என்னோடு இருக்கிற சகல ஜனங்களும் பட்டண தண்டையில் கிட்டி சேருவோம். அவர்கள் முன்போல எங்களுக்கு எதிராக புறப்பட்டு வரும்போது அவர்களுக்கு முன்னாக நாங்கள் ஓடிப்போவோம். 6வது வசனம், அப்போது அவர்கள் முன்போல நமக்கு முன்னாக முறிந்து ஓடி போகிறார்கள் என்று சொல்லி எங்களை துரத்த புறப்படுவார்கள். நாங்களோ அவர்களை பட்டணத்தை விட்டு இப்பாலை வரப்பண்ணும் மட்டும் அவர்களுக்கு முன்னாக ஓடுவோம். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் பேசுவாராக. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதாக. கர்த்தர் யோசுவாவுக்கு கட்டளையிட்டபடியே ஆயி பட்டணத்தை முதலில் அதை எதிர்த்து நிற்கப் போகிறார். 36 பேர் மடிந்து விழுகிறார்கள். ஜெயிக்க முடியாமல் திரும்பி வந்தார்கள். பின்பு யோசுவா வஸ்திரத்தை கிழித்து கொண்டு விண்ணப்பம் வைத்தபோது கர்த்தர், நீ கலங்காமலும் பயப்படாமலும் இரு, ஆயி பட்டணத்தை உனக்கு ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்ன பிறகு மீண்டும் யோசுவா கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்கிறார். அவர் கொடுத்த ஆலோசனைப்படி கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால், இப்போது நீ ஆயி பட்டணத்தை மீண்டும் 2 பிரிவாக யுத்த வீரர்களை பிரிக்க வேண்டும் என்கிறார். ஒரு பிரிவை ஆயி பட்டணத்துக்கு பின்னாலே வெகு தூரமாக இல்லாமல் அவர்கள் பதுங்கி இருக்க வேண்டும் என்கிறார். ஒரு பகுதி யுத்த வீரர்களை நீயும் முன்புறமாக சென்று அவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என்கிறார். அதன்படியே யோசுவா யுத்த வீரர்களை இரண்டாக பிரித்து பாதி வீரர்களை பின்பக்கம் ஆயி பட்டணத்துக்கு பின்பக்கம் இருக்கும்படியாக செய்து, வெகு தூரமாக இல்லாமல் அந்த பின்பக்கம் இருக்கிறவர்கள் முன்பக்கம் வருகிற யோசுவாவை பார்க்கும்படியாக அவர்கள் பதுங்கியிருந்தார்கள். இப்படியாக அவர்கள் பதுங்கியிருந்தார்கள். யோசுவா முன்பக்கமாக எதிர்கொண்டு செல்கிறார் அந்த பட்டணத்திற்கு முன்பாக. அப்படி செல்லும்போது அவர்கள் முன்போல இவர்கள் எதிர்கொண்டு வந்தார்கள். அதனால் யோசுவாவும் பட்டணத்துக்கு முன் எதிர்கொண்டு போனதனால் ஆயி பட்டணத்தில் உள்ளவர்கள் இவளை துரத்த முற்பட்டார்கள். அந்த பட்டணத்தில் உள்ளவர்கள் எல்லாம் வெளியே வந்த பிறகு இவர்கள் ஓடிக்கொண்டே இருக்க, பின்பக்கம் இருந்தவர்கள் அனைவரும் ஆயி பட்டணத்தை எரித்து போட்டார்கள். இப்படியாக கர்த்தரிடம் ஆலோசனை கேட்டதனால் கர்த்தர் கொடுத்த ஆலோசனைப்படி இந்த ஆயி பட்டணத்தை ஜெயிக்க முற்பட்டார். இப்படியாக முற்பட்ட போது அவர்கள் கர்த்தர் சொன்ன ஆலோசனைப்படி செஞ்சதால் ஆயி பட்டணத்தை எதிர்கொண்டார்கள், ஜெயம் பெற்றார்கள், வெற்றி கொண்டார்கள். இதை விசுவாசிப்போமாக. அன்பின் பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருப்பவரும் நாளை வருபவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, நீதியின் தேவனே, உமக்கு நன்றியப்பாம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வசனத்தின்படியாக நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம்.
உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வசனத்தின்படியாக நடத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். அடியேனும் ஆண்டவரே ராமச்சந்திரன் ரூமிற்கு வந்ததற்காக நன்றி சொல்கிறேன் அப்பா. ஆண்டவரே, குட்டனுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும் ராஜா. 20 வருடம் நான் இந்த ஸ்கின் பிரச்சனையால் அவஸ்தைப்படுகிறேன் என்று சொல்லுவார். அவருக்கு விடுதலையாக்கவே நான் இங்கு வந்தேன் என்று கர்த்தர் அனுப்பி வைத்தேன். சோத்தை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். சகோதரி இந்திராவிற்கு சோத்தை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உமக்கு நன்றி, நன்றி. அஞ்சலி தேவி, மரியம், பல்விந்தர், கவர் சிங், பாரதி, ஐரின், ஹேனா, சுதா, இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கர்ப்பத்தின் கனியை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். ரிதிக்கும் கர்ப்பத்தி கனியை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். பல்வேந்தர், கவர் சிங்க்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்குமாறு ஜெபிக்கிறார். சகோதரி, ஏற்கனவே முதல் குழந்தை, 2வது குழந்தை எழுந்து போடுவார். சகோதரியை பலப்படுத்துவீர்களா? கவர்ச்சி குடும்பத்தை ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறார். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவிதாவிற்கு திருமணம் நடக்க கிருபை காட்டுங்க. மில்டனுக்கும் ஜீவிதாவிற்கும் ஒரே நேரத்தில் திருமணம் நடக்க நீ மகிமைப்படுத்துவீர்களாக. எண்ணிலடங்கா சோத்திரம், சோத்திரம். ஆண்டவரே, இந்திய தேசத்தில் ஆண்டவரே, ராகுல் காந்திக்கு 4 வருட ஆட்சியும், மோடிக்கு 1 வருட ஆட்சியும் கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். சிவகாசியில் வெடி விபத்து நடக்காமல் காத்துக்கொள்ளுமாறு ஜெபிக்கிறேன். இந்த தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு தீர்வு காண வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். தமிழ்நாட்டில் ஆண்டவரை ரெவுடிகள் அதிகமான இருப்பதால் அவர்கள் எல்லாம் களை எடுக்க காவல்துறைக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. எண்ணிலடங்கா சோத்திரம். ஸ்டாலினுக்கு நீடித்த ஜீவன் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. ராகுல் காந்திக்கு நீடித்த ஜீவன் கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. சோனியா காந்தி குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் இந்திய தேசம் இயேசுவின் தேசமாய் மாறட்டும். குவைத்தி தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். குவைத்தி தேசத்தில் ஆண்டவரை வரும் செக்கிங்களை எங்களை காத்துக்கொள்ளுமாறு ஜெபிக்கிறேன். அட்ரஸ் எல்லாம் இருக்கும் ரூமிற்கு புதுப்பித்து கொள்ளுமாறு ஜெபிக்கிறேன். ராமச்சந்திரன் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அவர் மகளுக்கு ஆண்டவரே 9 வருடம் என் மகள் வீட்டிலே இருக்கிறாள். அந்த மகளை புருஷனோடு சேர்த்து வைப்ப நீ கிருபை தர நல்லவராக இருக்கிறேன். கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே, கரூர் பில்டிங்கில் அருண மேனனும் நல்லபடியாக அந்த பில்டிங்கில் சென்ட்ரிங் ரூப் போட்டதற்காக நன்றி சொல்கிறேனப்பா. அந்த இன்சென்டிவ் கவர் நல்லபடியாக வந்ததற்காக நன்றி சொல்கிறேனப்பா. அருணும் மேனனுக்கும் எல்ஃபியாவிற்கும் ஜெஃபிக்கும் ஆதிரனுக்கும் ஒலிவியாவிற்கும் யூதர்கள் கொடுத்த புத்தியும் ஞானமும் அறிவும் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். 31ஆம் தேதி முதல் பிறந்த நாளை காணும் குழந்தை ஆதிரனுக்கு அவன் பிறந்தநாள் விழா மண்டபத்தில் வைக்கிறபடினால் நீ அவனுக்கு கிருபை காட்ட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். பிள்ளையை ஆசீர்வதிங்க. உன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வந்து மகனை ஆசீர்வதிக்குமாறு ஜெபிக்கிறேன். மகனுக்கு எதிர்வரும் காரியத்தில் ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்குமாறு சொல்லுங்க. பிள்ளையை நீ ஆசீர்வதிங்க. ஆதிரனுக்கு அவன் தகப்பனும் தாயும் கனப்படுத்துவீர்களாக. முதல் கிருபை பெரிதாக இருக்கட்டும். மோகன்ராஜ் ஆண்டவரை மோகன்ராஜ் அந்த மயிலாடுதுறையில் வீடு கட்டி புதுப்பிக்குமாறு திறப்புழா செய்ய கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். அடியேனும் ஆண்டவரே செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதிங்க. முது கிருபை பெரிதாக இருக்கட்டும். கவர்ஷன் குடும்ப ரட்சிக்க உதவி செய்யுங்க. அடியன் குடும்ப ரட்சிக்க உதவி செய்யுங்க. இஸ்ரவேல் தேசத்தில் ஆண்டவரை இப்போ ஒரு நிறுத்தம் உண்டாகட்டும். பாலஸ்தீன மக்களுக்கு ஆண்டவரை சுதந்திர நாடு கிடைக்கட்டும்.
உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரை இன்று நடத்த வேலைத்தளத்தில் உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். எண்ணிலடங்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். குவைத் தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. பெபானி மோட்டார்ஸ் கம்பெனி பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. மென்னு இதயத்தை அசைக்குமாறு ஜெபிக்கிறேன். அழியல்லா இதயத்தை அசைக்குமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே இவர்கள் மென்னு இதயத்தில் எந்தவித சூதுவாதுகள் இல்லாமல் ஒரு நல்ல இதயத்தை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். அடியனுக்கும் ஆண்டவரே போக்கை வரத்தையும் ஆசீர்வதிங்க. அருணுக்கு ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே அந்த திருமண காரியம் நடக்க நீ கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். அடியன் மனைவிக்கு எனக்கும் ஒரு சமாதானம் வரட்டும். பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒரு சமாதானம் வரட்டும் ராஜா. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. புதிதாக வந்த இடத்தில் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கட்டும் நான் ஜெபிக்கிறேன். எண்ணிலிடங்க சோத்திரம். குவைத் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. ஆண்டவரே டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது வரும்போதும் உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். மகன் நல்லபடியாக பெங்களூர் போயிருப்பான் என்று நான் விசுவாசிக்கிறேன். மீண்டும் அந்த பில்டிங்கை கரூர் பில்டிங்கை கட்டி எழுப்ப கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கும். ஏஎம் பில்டர்ஸை ஆசீர்வதிங்கப்பாம். ஆண்டவரே ஏஏ ஆர்கிடெக்ட் கம்பெனி ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தொடர்ந்து கரூரிலே பில்டிங் கட்ட கிருபை தருவீர்களாக. மேனனுக்கு ஆண்டவரே புத்தியும் ஞானமும் கொடுத்து அறிவை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். அவன் வைத்திருக்கும் பேப்பரை எல்லாம் கம்ப்ளீட் பண்ண கிருபை தருவீர்களாக. எண்ணிலிடம் சோத்திரம். எல்லா ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.